மகான்கள் பெரியவா சாதுக்கள் அப்படின்னா அவ உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி சில நியூ ஜெனரேஷன்ல வருது. பெரிய ஆபத்து, இது பெரிய கோளாறு. பெரிய மகாத்மாங்கிறே அவர் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரா, ஏதாவது இலவச மருத்துவமனை கட்டியிருக்காரா, அன்னதானம் போடுறாரா, பசுமட்டம் வச்சிருக்காரா, பாடசாலை கட்டியிருக்காரா, என்ன பண்ணார், லோகத்துக்கு என்ன பண்ணார்? மகாத்மா மகாத்மான்னு சொல்றேலே, சாதுக்கள்ங்கிறேலே, ஏதாவது 2 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரா, உலகத்துக்கு என்ன பண்ணிருக்கார் இப்படின்னு சில நியூ ஜெனரேஷன் பாக்குறா. இது ரொம்ப ஆபத்து. சாதுக்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சாதவகா சாதுபூஷணாக, சாதுக்கள் உலக ஜனங்களுக்கு தெரியாதபடி, யாரு கண்ணிலையும் படாதபடி, எங்கேயோ ஸ்ரீ பிருந்தாவனத்துல காட்டுக்குள்ளையோ ஹிமாலயத்துல குகையிலையோ பரம ஏகாந்தமா உட்கார்ந்து தான் அடைஞ்ச அந்த ஆத்ம ஞானத்திலேயே, அந்த கிருஷ்ணானுபூதியிலேயே, கிருஷ்ணானந்தத்திலேயே தனக்கு தானே இருந்தா போதும். அவளுடைய இருப்பு லோகத்துக்கே க்ஷேமமாயிடும். இதெல்லாம் யாரு பண்ணுவாளேன்னா, எத்தனையோ புண்ணியவான்கள், செல்வம் படைத்தவாள், கிரகஸ்தாள், குடும்பஸ்தன் இதெல்லாம் பண்ணணும். மகான்கள் இதை பண்ணப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. மகான்கள் என்ன பண்ணாலும் லோகத்துல சிக்கின்றுட மாட்டா, அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் பண்ணாதான் மகான்கள் அப்படின்னு ஒரு கோளாறான ஒரு புரிதல் இருக்கு. அப்படி இல்லை.